இராணுவத்திற்கு வாழ்க்கையில் சிட்டிலாகி விடலாம் என்று வந்தோம். வந்த பின்னாடிதான் தெரிந்தது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று. இராணுவத்திற்கு வாழ்க்கையில் செட்டிலாகி விடலாம் என்று வந்தோம். நாங்கள் வந்த பின்னாடிதான் எங்களுக்கு தெரிந்தது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று. ஒவ்வொரு பயிற்சியிலும் தோற்காமவென்று பயிற்சி எள்ளப்படியாக முடித்திட வேண்டும் என்று அந்த இறைவன தினம் தினம் வேண்டி நாங்கள் கடந்தோம். எங்க பயிற்சி காலத்தை அந்த இறைவன தினம் தினம் வேண்டி நாங்கள் கடந்தோம். முதற் பயிற்சி முடிந்து போன பின்னாலும் எங்க மனதிற்கு முழுமையா நிம்மதியில்லை. எப்போ எங்க இரண்டாம் பயிற்சி எது முடிந்து நாங்களும் நல்லபடியாக நாட்டுக்கு உழைக்கும் தகுதியான எங்களின் முதல் ப்ரமோஷனமான சாப்பர் என்ற தகுதியை நாங்களும் பெற்ற பின்னாடிதான் எங்களின் மனதுக்குள்ளும் சிறு சந்தோஷம் அது வந்தது. துவக்கத்தில் எங்கள் மேலே உள்ளவ தொந்தரவை அத்தனையும் நாங்கள் தாங்கி நாங்களும் அந்த இடத்திற்கு வந்த பின்னாடிதான் எங்களுக்கும் தெரிந்தது எங்களின் கீழே இருப்பவர் தொந்தரவு. நாங்க அதிகாரிக்கு அடங்கி போகணும், ஜூனியருக்கும் நல்லதை செய்யணும். இல்லாம போனா 2 பேரிடமும் அவமானப்பட நேரிடும். நாங்க அதிகாரிக்கு அடங்கி போகணும், ஜூனியருக்கும் நல்லதை செய்யணும். இல்லாம போனா 2 பேரிடமும் அவமானப்பட நேரிடும். இப்படித்தான் நாங்களும் இருக்கும் காலம் வர கடந்தும் இந்த வாழ்க்கையே நாங்களும் இந்த நாளிலே நினைத்து பார்க்கும்போது எப்படியோ சாமி நாங்களும் இந்த கடந்து வந்து விட்டோம் அப்பா என்ற நிம்மதி மட்டும்தான் இன்று எங்களுக்கு. இந்த வாழ்க்கையே நாங்களும் இந்த நாளிலே நினைத்து பார்க்கும்போது எப்படியோ சாமி நாங்களும் இதை கடந்து வந்து விட்டோம் அப்பா என்ற நிம்மதி மட்டும்தான் இன்று எங்களுக்கு. இராணுவத்திற்கு வாழ்க்கையில் செட்டிலாகி விடலாம் என்று வந்தோம். வந்த பின்னாடிதான் தெரிந்தது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று. எங்களுக்கும் வந்த பின்னாடிதான் தெரிந்தது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று.